இளைஞரணி செயலாளர், மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் என்னுடைய அன்பு தம்பி உதயா அவர்கள் இன்றைக்கு துணை முதல்வராக அறிவிக்கப்பட்டு பொறுப்பேற்க இருக்கிறார்கள். அதற்கு இன்றைக்கு நாடு முழுவதும், குறிப்பாக காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டத்தில் இருக்கிற எல்லா பகுதிகளிலும் இன்றைக்கு அந்தந்த நிர்வாகிகள் அந்தந்த பகுதிகளிலே மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இனிப்புகள்லாம் வழங்கி பட்டாசு வெடித்து மிகச்சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், அதே போல ஊழல் வழக்கில் சிறையில் இருந்து வந்தவர் அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது. இதில் சட்டமன்றத்தில் சட்டப்பாட கொடுக்கப்படும் அவர் சொல்லுவார். எங்கள் தலைவர் சட்டப்படி தான், எல்லாமே சட்டப்படி தான் நடந்தது. சென்ற முறை பார்த்தீங்கன்னா 4 முறை போட்டியாளர்கள் சட்டமன்ற தேர்தலில், தற்போது 5 முறை போட்டியாக இருக்குது. அவர் விஜயும் களத்தில் இருக்காரு. ஸோ வருகிற சட்டமன்ற தேர்தல் எது மாதிரியான முன்னேற்றம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இன்றைக்கி ஒரு அதாவது கீழ்மட்டத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்களுடைய வாழ்வு வளம் பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு செயல்படுத்தி மக்கள் மத்தியில் நம்பர் 1 முதல்வர் என்ற பெயரை பெற்றிருக்கிறார். அதனால் பொதுமக்கள் மத்தியில் பெரிய எழுச்சி இருக்குது, திமுக வரவேற்பு இருக்குது. இப்போ போன தேர்தலில் கூட எங்கள் பகுதியெலாம் பார்த்திங்கன்னா அதிமுக, பிஜேபி, நாம் தமிழ் வாங்கின கட்சிகள்லாம் கூட நாங்கள் அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்கிறோம். ஆக மொத்த பேரும் ஒரு பக்கமாக இருந்தால் கூட திமுக மிகப்பெரிய வெற்றி பெற்று 2006 மீண்டும் ஆட்சி பிடிப்பதில் சந்தேகம் இல்லை. அது நான் அவர் டெய்லி தான் ஒரு அறிக்கை விடுறாரு. அதுக்கெலாம் நாங்கள் பதில் சொன்னோம். ஆலத்தூரில் போன வாரம் ஸ்கூல்லே மூடிட்டாங்க, பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸ்கூல் அங்கே தான் எங்கே இருக்குது, அதுக்கே நாங்கள் பதில் சொல்கிறோம். அவர் கீழே இருக்கிறவங்க எவனா சொல்கிறத கேட்டுக்கின்னு அவர் அறிக்கை கொடுத்துங்கிறாரு. இதெல்லாம் நாங்கள் பதில் சொல்லணும்னு தேவையில்லை. வேலை முடிச்சிச்சு. இன்னொரு 1.5 மாதம் 2 மாதத்துல முடிச்சிடும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.